திருச்சபையை குறித்து நான் எப்போதும் சொல்லி வருகிற ஒரு வார்த்தையானது, இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திருச்சபை, தரிசனம் உடைய திருச்சபை என்றும் நான் கூறுவது உண்டு. I always stress on the point that we are a model church with a vision. So people of God, let's strive to be a model and God's name be glorified in our midst. Shall we say amen? All right. நம்முடைய இந்த ஜூன் மாதத்தின் தலைப்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். டபுள் போர்ஷன் மிரேக்கிள்ஸ் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த அதிகமாக வாஞ்சித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Alright, our theme for June is double portion miracles. இரட்டிப்பான அற்புதங்கள் என்று சொல்லி நம்முடைய மத்தியில் இதை முன்னிட்டு போன வாரத்திலே நாம் கேட்ட தேவனுடைய செய்தியை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க கூடும், அல்லது இந்த ஸ்லைடை பார்த்திருந்திருக்க கூடும். என்ன என்றால், God multiplies what we surrender. நாம் ஒப்பு கொடுப்பதை தேவன் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே போன வாரத்திலே நாம் யாவரும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 1-7 வரைக்கும் ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டோம். இன்றைக்கு நம்ம 2வது பிரசங்கத்திற்கு வருகிறோம். We are coming to the second sermon and we will still abide in 2 Kings chapter 4. நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தை நம்முடைய அடிப்படையான அதிகாரமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 4வது அதிகாரத்திலே நமக்கு வருகிற வார்த்தையானது 8ஆம் வசனத்தில் இருந்து 37ஆம் வசனம் வரையிலும். Our topic will be the miracle of new life. புதிய வாழ்க்கையின் அற்புதம் என்ற ஒரு தலைப்பை நான் அறிமுகப்படுத்தும்படிக்கு நான் விரும்புகின்றேன். கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவார். A miracle of new life, புதிய வாழ்க்கையின் அற்புதம் என்றதான ஒரு தலைப்பு. ஆல்ரைட், இந்த வேத வசனங்களை கவனியுங்கள். 2 Kings chapter 4 verses 8-37. And between these verses there will be a key verse. Every time when you read the Bible, you must look for key verses. It could be 1, it could be 2, it can be couple of verses. Even in your private life, when you are reading the Bible, you can speak to the Lord. You can say, Lord, I'm reading the Bible today, and as I read, I want to concentrate on some of the key verses. ஒரே வசனமாய் இருக்கலாம், அல்லது பல வசனங்களாய் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த வசனங்களின் அடிப்படையிலே அன்றைக்கு நம்மோடு கூட பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதே போலத்தான் இன்றைக்கு நமக்கு வருகிற நம்முடைய பிரசங்கத்தில் இந்த வசனங்களில் அடங்கி இருக்கிறது ஒரு வசனம். அது தங்க வசனம், அது நமக்கு பொக்கிஷ வசனம், அது நமக்கு திறவுகோல் வசனம், அது நமக்கு அடிப்படையான வசனம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய திறவுகோல் வசனம் என்று சொல்லுவேன். அப்போ அது எந்த வசனம்? I want you to come with me to 2 Kings chapter 4 and verse 35. 35வது வசனத்திற்கு நாம் வரப்போகிறோம். ஆல்ரைட், இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்கள். He returned and walked back and forth in the house, and again went up and stretched himself out on him. Then the child sneezed 7 times, and the child opened his eyes. Say amen to the verse. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் இதை கேட்போமா? என்னோடு கூட கவனியுங்கள். வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள், வசனத்தை குறிப்பு வைத்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தின் மேலே கை வைத்து, ஆண்டவரே இது திறவுகோல் வசனம்னா இன்னைக்கு என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள்.
ஆண்டவர் நிச்சயமாய் அவர் பிள்ளைகள் ஆகிய நம்மோடு கூட அவர் பேசுவார். ஆமென். நாம் கேட்போம் இந்த வசனத்தை. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பி கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். Praise the Lord. 7 முறை தும்பினான், கண்களை திறந்து விட்டான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. மரித்து போய் கிடந்த ஒரு குழந்தை 7 முறை தும்பி உயிரோடு எழும்பி விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வேதத்திலே ஒரு வட்டி அல்ல, 2 வட்டி அல்ல, ஆண்டவர் பல முறை பலர் உயிரோடு எழும்பினார்கள் என்று வேதம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் மரித்தார்கள், உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறது பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. அவன் 7 முறை தும்பி அவன் எழுந்தான், மரித்தவன் எழுந்து விட்டான். இதை நான் யோசிக்கும் போது இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன எண்ணம், நான் எண்ணத்தை ஒரு சின்னமாய் காட்டி நான் இன்றைக்கு பேச முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். இப்போலாம் கொஞ்சம் அப்படி நான் யோசிப்பதும் உண்டு. இப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு வந்த ஒரு எண்ணம், பேட்டரி. 2 விதமான பேட்டரி எனக்கு யோசனைக்கு வந்தது. ஒன்று டர்ச் லைட்லேயும் நம்ம வீடு கிடியாறுகளிலும் நம்ம பல வகையில் பயன்படுத்துகிற நம்முடைய இந்த பேட்டரி. 2வது கார் பேட்டரி. இந்த 2 பேட்டரியை நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு சின்னமாக உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். கவனித்து பாருங்கள். இன்றைக்கு 2 விதமாக பேட்டரி இருக்கிறது. ஒன்று சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி, ஒன்று பயன்படுத்தி அந்த பேட்டரியுடைய தரம் குறைஞ்ச பிற்பாடு, அதுக்குரிய சக்தியை வல்லமை குறைந்த பிற்பாடு வீசக்கூடியது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு காட்டுகிற காரியம் இதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பேட்டரி மாதிரி. சிலர் இங்கே வந்திருக்கலாம், நீங்கள் குறைந்தவர்களாக, ஒரு வல்லமை அற்றவர்களாக. ஒரு காலத்திலே தொனித்தேன், ஒரு காலத்திலே ஆண்டவருக்காக செயல்பட்டேன், ஆனால் இன்றைக்கு பின்மாற்றத்துக்கு அல்லது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்தவனாக, வல்லமை இழந்தவனாக. ஒரு காலத்திலே வல்லமை. சிலர் சொல்லுவார்கள், ஒரு காலத்திலே நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், அற்புதம் நடக்கும். ஒரு காலத்திலே என்று பழைய காலங்களே சொல்லுவார்கள். இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு நிரப்பப்படுவாய். யூ வில் பி சார்ஜ்ட். இன்றைக்கு நீ நிரப்பப்படுவாய். Do you want to believe? Do you want to tell the Lord in prayer, Lord, yes, I am the weakest person here. நான் தான் அப்படிப்பட்ட ஒரு பலவீனன், வல்லமை இல்லாமல், சத்துவம் இல்லாமல், இன்றைக்கு குறைந்தவனாக நான் தான் இங்கே ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறேன். அது நீயாய் இருப்பாயே என்றால் இன்றைக்கு வானத்தில் இருந்து உன் மேல ஒரு வல்லமை பாய்வதாக. இன்றைக்கு உன் மேல ஒரு அபிஷேக வல்லமை இறங்குவதாக. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாம் செய்கிற ஒரு பலனை ஆண்டவர் உனக்கு கட்டளை இடுவாராக. சத்தமாய் சொல்லுவோம் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஐயோ பாஸ்டர், நீங்க பேசிட்டு இருக்கும்போது இது நான் தான் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உணர்வு உனக்குள் வந்த உணர்வாய் இருந்தாலும் அது தேவன் உன்னை உணர வைக்கும் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் நம்ம ஒருவேளை மனப்பாடமாகவும் தெரியலாம்.
இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus says that I am the resurrection and the life. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம் மேலே பாய்வதாக. பெந்தெகோஸ்து தினத்திலே ஒரு வல்லமை பாய்ந்தது. எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். பயந்து பின்மாற்றத்துக்கு போன மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்தவர்கள் இப்போது என்ன ஆயிருச்சுனாக்கா, அவர்கள் திரும்பியும் வலையை எடுத்து மீன் பிடிக்கிறவர்களாக போய்விட்டார்கள். ஆனால் பெந்தெகோஸ்து தினத்திலே மேல் அறையிலே இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆலயத்திலே, இந்த தேவ ஆலயத்திலே முதல் மாடியிலே நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அன்றைக்கு நிரப்பினவர் இன்னைக்கு நிரப்ப மாட்டாரா? அன்றைக்கு தொட்டவர் இன்றைக்கு தொட மாட்டாரா? அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் உண்டாக வேண்டும். அப்பா நான் தானப்பா, நான் தான் அப்பா, நான் தான் ஓடி வந்திருக்கிறேன், உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், மறைந்து அமர்ந்திருக்கிறேன். நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நீதான் என்றும் சொல்லி அவர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உனக்குள்ளார ஒரு வல்லமை பாய்வதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியிலே சோர்ந்து போயிட்டீங்களா? விசுவாசத்திலே குன்றி விட்டீர்களா? இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? கவனிங்க, இந்த பேட்டரியை திரும்பி பாருங்க. God brings life where death seems to reign. எங்கே மரணம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் ஜீவனை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். மரித்தவன் எழும்ப வல்லவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 7 முறை துன்பி எழும்பினவனை போல நீயும் இன்றைக்கு எழும்ப போகிறாய். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. வாருங்கள், வேத வசனத்துக்கு கடந்து போவோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் கவனியுங்கள். வசனங்கள் 16, 17ஆம் வசனம். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை நம்ம நிற்கத்தக்க தமிழில் மட்டும் கேட்போம், வாசிக்க கேட்போம். 16, 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாக என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். நல்லா கவனிங்க. பிள்ளை இல்லாமல் இருந்தவ எலிசா தீர்க்கதரிசி சொல்லி பிள்ளை பாக்கியம் பெற்றவள், குழந்தை பெற்றாள் என்று வசனம் சொல்லுகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பிள்ளை இல்லாதவ. ஏன் இன்னைக்கு நம்முடைய பிரசங்க தலைப்பு இந்த மாதம் முழுதும் டபுள் போர்ஷன், இரட்டிப்பான ஆசி அற்புதம் என்று சொல்லுகிறேன் என்றால், இவள் தவம் எடுத்து பெற்றவள். வேதத்தில் எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. திறக்கப்பட்டதை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவள் எலிஷா மூலமாய் பெற்றாள். இவள் அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது, இவள் குழந்தை பெற்றாள். அல்லேலூயா. ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உடனடியாக வேத வசனம் கீழ் வரும் வசனங்களிலே சொல்லுகிறதை கவனியுங்கள். திடீர் என்று வசனம் 20 கவனிப்போம். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அவன் மத்தியானம் வரைக்கும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். நல்ல கவனியுங்கள். குழந்தை இல்லாதவள் குழந்தையை பெற்றெடுத்தா, ஆனால் பெற்றவன் செத்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ட்ரெஜடி என்று சொல்லுவோம். திடீரென்று ஒரு ஆபத்து நேரிட்டது. சிலர் நம் வெவ்வேறு பாஷைகளிலே சொல்லுவோம்.
திடீரென்று ஆபத்து வந்தது, திடீரென்று மரணம் வந்தது, எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது, அல்லது துக்கம் வந்தது. நம் பல ரூபத்தில் இதை வர்ணிப்போம். மன மகிழ்ச்சி, திடீரென்று துக்கம், அல்லேலூயா, மாற்றம் வந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் அறிமுகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்றால் திடீர். திடீர். யோபை பாருங்கள், எல்லாம் நல்லா போய்கொண்டிருந்தது, திடீர் திடீர் என்று ஆபத்து வந்துட்டு, இடி விழுந்தது, பயங்கர அடிக்கு மேல அடி விழுந்தது யோபுக்கு என்று நாம் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரே சந்தோஷம், குழந்தை இல்லையே மலடின்னு கடந்தவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கல, அந்த மனமகிழ்ச்சி நீடிக்கல, குழந்தை செத்து போச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனமகிழ்ச்சியான ஒரு நேரம், ஆனால் அடுத்தபடி துக்கமான ஒரு நேரம். ஆண்டவர் வாக்கு உரைத்தவர். நம் பாட்டெல்லாம் பாடுவோம். வாக்கு உரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். நம்ம ஆண்டவர் யாருங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் அவர் வார்த்தை மாறாது. இவளுக்கு என்ன நடந்திருக்கிறது? வாக்கு உரைத்தபடியே குழந்தை பெற்றுவிட்டாள், ஆனால் மரித்து போய்விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, அப்ப என்ன ஆண்டவர் என்று ஒரு துக்கம் மனுஷனை ஆளுகை செய்யக்கூடும். அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, ஒரு அற்புதம் செய்தவர் இரண்டாவது ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதம், இரண்டாவது அற்புதம். குழந்தை எத்தனை முறை என்ன செஞ்சிச்சு? ஹலோ, என்ன செஞ்சிச்சு? 7 தரம் என்ன செஞ்சிச்சு? தும்பிச்சு. அதை சொல்லுங்க. அல்லேலூயா. 7 எல்லாத்துக்கும் தெரியும். அல்லேலூயா. என்ன செஞ்சிச்சு? தும்பிச்சு. அல்லேலூயா. குழந்தை என்னாச்சு? உயிரோடு வந்து விட்டது. ஆண்டவர் இன்றைக்கு பிரியமானவர்களே, உனக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு மங்கி போய்விட்டது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, எல்லாம் போச்சே போச்சே என்று அழுகிறியா? நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் பாதத்துக்கு வந்துரு. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். 35வது வசனம் நம்முடைய அடிப்படை வசனம் என்ன சொல்கிறது? குழந்தை எத்தனை முறை தும்பிச்சாம்? 7 முறை தும்பி கண்ணை முழிச்சிருச்சுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இப்படித்தான் உனக்கும் நடக்க, உன் வாழ்க்கைக்கு நடக்க கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இங்க நான் சொல்ல விரும்புகிறேன், மீண்டும் நாம் சொல்லக்கூடும். 7 முறை இந்த குழந்தை என்ன செய்த, அந்த பையன் என்ன செஞ்சா? தும்பி நான் என்று வேத வசனிச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? செத்து போய் கிடந்தவன் உயிர் மீண்டும் அந்த 7வது முறை துன்பம் போது அவன் உயிர் மீண்டும் அவனுக்குள்ளார வந்து விட்டது. ஒரு சரீரம் செத்து போச்சுன்னா பலன் அற்று போயிடும். அல்லேலூயா. ஜீவன் வந்துருச்சு, பலன் வந்துருச்சு. அல்லேலூயா. உறைந்து போன ரத்தம் எல்லாம் திரும்பி என்ன செஞ்சிருச்சு? உயிர் பெற்றுச்சு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஃபாதர் பக்மன்ஸ் ஒரு பாடல் எழுதின, என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஏல வேண்டும். பாடுவோம் அந்த பாட்டு. என் கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. சரியா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் பெரியவர். என் கூட சேர்ந்து பாடுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஏல வேண்டும், ஒன்று சேர்ந்து நான்
ஓகே, நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, got the song? எல்லாரும் அப்படியே கையை நல்லா தட்டி மகிழ்ச்சியோடு பாடுன்னு. எனக்கு இப்போல்லாம் ரொம்ப ஃபீலிங் என்னன்னா, பாட்டு பாடினா அற்புதம் நடக்கும், பாட்டு பாடினா வல்லமை ஊற்றப்படும், தேவ செய்தி கேட்டால் எல்லாரும் தொடப்படுவார்கள். நல்ல கையை தட்டி எல்லாரும் பாடுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தெய்வா, ஐயா அசைவாடு. நல்ல கையை தட்டி ஆவியான தெய்வா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சொல்லுங்கள், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடு ஆவியான தெய்வா, ஐயா அசைவா. யாரோ வேடிக்கை பார்க்கிற ஆட்கள் அல்ல, கர்த்தர் எல்லாரையும் நிரப்புகிற நேரம். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டு, சித்தம் உண்டாகணும். நரம்புகள் உருவாகட்டு, சித்தம் உண்டாகட்டு. ஐயா அசைவா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. You did not come to waste your time here. You came to be filled with the presence of the Lord. யான தேவா. சதைகள் உண்டாகணும், வசனம் உணவாகட்டு. சதைகள் உண்டாகணும், வசனம் உணவாகட்டு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சொல்லுங்கள், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக. எல்லாரும் கையை உயர்த்தி ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சொல்லுங்க, ஐயா அசைவாடு. க்ளோரி ஆவியான தேவா. கையை நல்லா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இங்க வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது 7 முறை இந்த தம்பி அவன் என்ன செய்தானாம்? தும்பினான். பின்பு நாம் பார்க்கிறோம், அவன் எழுந்தான், கண்களை திறந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் பெரியவர்.
இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆவியிலே எழுப்புவார், உன் ஞான கண்களை திறந்து விடுவார். 7 என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் 7 குறித்து நிறைய இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் 7 நாளில் சிருஷ்டித்தார். 7 திருச்சபைகள் என்று பார்க்கிறோம், 7 வாதைகள் என்று பார்க்கிறோம். இந்த 7 என்றது வேதத்திலே அதன் விளக்கம் பூரணம் என்று பார்க்கிறோம், பரிபூரணம். அல்லேலூயா. 7 times. Look at it, right? It says 7 times. You read it in Genesis chapter 2 verses 2 and 3. Shall we say praise the Lord? So பிரியமானவர்களே, இந்த 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் பூரணமாய் செய்வார், கொஞ்சம் கொஞ்சம்லாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்தால் பூரணமாய் செய்வார். அவன் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்படும் போது நான் என்ன அறிவேன்னாக்கா, லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் அப்போ என்ன நினைக்கிறேன்னா, மரண கட்டு இவனை பிடித்து கொண்டது. ஆனால் தேவ வல்லமை வரும்போது அந்த கட்டு உடப்பட்டுருச்சு. அதனால தான் பக்தன் சங்கீத புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான், நான் மரணக்காரர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் நான் பயப்படேன், ஏன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தாச்சுன்னா நம்பிக்கையெல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஆனால் செத்தவன் உயிரோடு வந்துட்டான், நம்பிக்கை வந்துருச்சு. அழுத தாய்க்கு நம்பிக்கை வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வந்துருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய மன சந்தோஷமும் வந்துருச்சு என்று நாம் பார்க்கிறோம். ஸோ காட் கேன் டூ எனிதிங். இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிட்டு வந்திருக்கிறேன்னா லூக்கா 1:37 பிடிச்சிக்கோ. ராத்திரி போய் வீட்டில் முட்டிக்கால் போட்டு இதான் என் பிரச்சனை, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைன்ட்டு வசனம் சொல்லுது. நான் இதை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்கும். இப்படி ஒரு பிரச்சனையில் போகிற ஆண்டவரே, இந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்கிறேன், எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், நீர் என்னை மீட்டு எடுப்பேர், என்னை விடுவிப்பேர், என் குடும்பத்தை விடுவிப்பேர், என் காரியத்தை விடுவிப்பேர் என்று விசுவாச ஜெபம் பண்ணிட்டு நித்திரைக்கு போ. இன்றைக்கு லூக்கா 1:37 ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்வார். ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்ல போகிறேன், கேளுங்க. முதல் காரியமாக நாம் பார்க்க போகிறோம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 துவங்கி 17 வரைக்கும் ஒரு நீண்ட பாகம். இப்போ நாம் வாசிக்க மாட்டோம், நான் உங்களுக்கு விளக்குறேன், கேளுங்கள். லெசன் 1. God often sends his greatest blessings to those who honor him. அவருடைய மேலான ஆசீர்வாதத்தை அவரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் கண்டிப்பாய் கொடுப்பார், அழைப்பார் என்று முதல் பாடம். அல்லேலூயா. அவரை கனம் பண்ணு. நல்ல ஆண்டவரை கனவீனப்படுத்திட்டு சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஏதாவது ஒரு மந்திரம் செஞ்சு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? சில பேர் இப்படி தான், வாழ்க்கை மாறாது. சில பேர் மாற்றிக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் ஜெபம் கேட்கப்படுமான்னு எதிர்பார்ப்பார்கள். அப்புறம் என்ன ஆகிடும், ஒன்றும் நடக்காத போது நாம் சோர்ந்து போயிடுவோம். அப்படி அல்ல. எப்போ கர்த்தர் உன் ஜெபத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்றால், God gives his greatest blessing when you honor him. அல்லேலூயா. அவரை கனப்படுத்துகிறவர்களே அவர் கனவீனப்படுத்தவே மாட்டார். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த தாய்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இவ என்ன செஞ்சா ஆண்டவர் இவ குழந்தைக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தார், இவன் என்ன செஞ்சான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கவனிங்க. 2 ராஜா 4ஆம் அதிகாரம் வசனம் 8 to 10 வாசியம்மா, சீக்கிரமாக கடகடன்னு வாசி பார்க்கலாம்.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, அவள் எலிஷா தீர்க்கதரிசி என்ன செய்தாளாம்? வரவேற்றால், கனம் பண்ணினாள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு வரதை பெருசாக பார்த்தார். அல்லேலூயா. கனம் பண்ணினாள். எப்படிலாம் கனம் பண்ணினாள் என்று சொல்லி நீங்கள் வேத வசனத்திலே நீங்கள் கவனிக்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, வசனம் 8-9 கவனிங்க, வாசிங்க. ஏன்னா இவைகளில் சில ஆழமான உண்மைகள் உண்டு. இவைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஊழியக்காரனே நீங்கள் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவது நல்லது. ஊழியக்காரனுக்கு ஒரு கிளாஸை தண்ணீரை கொடுத்தாலும் அதன் ஆசீர்வாதத்தை காண்பார்களாம். வசனம் சொல்லுகிறது, நோ ஆனரிங் யோர் சர்வெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நிறைய ஊழியக்காரவங்களெல்லாம் ஆனர் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வரவங்களே இப்போ பயங்கரமாக கனம் பண்ணுவாங்க. உள்ளுக்கு உங்களோடு இருக்கக்கூடியவனை கனம் பண்ண மாட்டார்கள். உங்களோடு கூட இருக்கிறவனே கனவீனப்படுத்துவார்கள். ஏளனமாய் பேசுவார்கள். குறைகளை கண்டுபிடிப்பார்கள். ஏன்னா ஒரே காரணம், அவன் உங்களோடே இருக்கிறான். இவனும் வந்து போகிறவன், எப்பயோ வருவான். இவனுடைய உண்மைகள் தெரியாது. இவன் எங்கேயோ இருக்கிறான். இவனை ஸ்கிரீனில் பார்த்துருந்திருப்போம். இவன் உங்களோடு வசிப்பவன் அல்ல. ஸோ நம் யோசித்து பார்க்கணும். how we should honor the servant who lives in your midst. So I am the person, but yet not for my selfish honor, but I am saying, இவள் என்ன செய்தாலாம்? அவர்கள் மத்தியில் இருந்த தேவனுடைய தீர்க்கதரிசியான எலிஷாவை கனம் பண்ணினா. எப்படி கனம் பண்ணினால் பாருங்க. வசனம் 8-9 வாசியுங்கள், கேட்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். 2 காரியம் செய்தா. ஒன்று, வீட்டுக்கு வந்து போக அழைப்பு கொடுப்பா. 2வது, புருஷங்கள்கிட்ட சாட்சி கொடுக்குறா. இவர் யாருன்னா தேவனுடைய மனுஷன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன். வீட்டுக்கு வந்து போங்கன்னு சொல்றா. தேவனுடைய மனுஷன் என்று அறிந்திருந்தால். இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா, இதெல்லாம் அவளுடைய பிள்ளை சாவதற்கு முன்பு நடக்கிறது. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? 9வது வசனத்தை கவனிங்க. அவள் உணர்கிறாள். இதை ஆங்கிலத்தில் என்னென்று சொல்லுவோம்னா டிசர்ன்மெண்ட் சொல்லுவோம். எந்த ஆவியையும் பகுத்து அறிய தெரிய வேண்டும். ஆவிகளை பகுத்து அறிய தெரியணும். இது என்ன ஆவி? இந்த மனுஷனுக்குள்ளார இருக்கிற ஆவி என்ன ஆவி? நம் பகுத்து அறியறதற்கு நமக்கு தெரியணும். You must have the discerning spirit. Who is a man of God, who is not? தேவ மனுஷனை விட்டுருங்க. நீங்க விழாவுகிற உங்க மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி எப்படிப்பட்டது என்று உணர்ந்து பழகவும் தெரியணும். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். இவளுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. என்ன உணர்வு தெரியுமா? இது தேவனுடைய மனுஷன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. So people of God, it is very important. பாருங்க 10வது வசனத்தை கேளுங்கள். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். கவுனிங்க. ஒரு மெத்தையை போடுவோம்,
ஒரு மேசையை வைப்போம், ஒரு நாற்காலியை வைப்போம், ஒரு விளக்கே வைப்போம். அவருக்குன்னு இந்த ரூமை ரிசர்வ் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் த லார்ட். சரியா? சில பேர் எந்த விருந்தாளியும் வர விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளார. வீட்டில் போக விட மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அப்போ போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கே நல்லா இருக்காது போயிட்டு வர்றதுக்கு. அப்படி இருக்கும் சில வீடு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்க வராங்க. ஏன் வெளியில் நம்ம ஆஷர்லாம் வைக்கிறோம்? ஏன்னா சர்ச்சில் ஒன்றுமே இல்லாமல் சும்மா நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் ஆஷர்லாம் இருக்குது? யாக்கோபு புஸ்தகத்திலே ஆஷரை குறித்து வாசிக்கிறோம். ஏன்? வரவேற்பாளர் ஆஷர்ஸ் நல்லா சிரித்து கொண்டு உங்களை வரவேற்கும் போது உள்ளுக்கு வரும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமேன். ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ பீப்புள் ஆஃப் காட், தேவனுக்கு மகிமை. வசனம் 11 13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிஷா அவளை பாராட்டுகிறாள். ஹல்லேலூயா. சரியா? அவளை ஆசீர்வதிக்கணும்னு எலிஷாவுக்கு ஒரு எண்ணம் வருது. எப்படி ஆசீர்வதிப்பார்? ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்து ஆசீர்வாதம், கர்ப்பத்தை தொட, ஆண்டவரை குழந்தைக்கு உயிரை தர. அல்லேலூயா. அவள் இவரை கனப்படுத்தினபடினால இவளுக்கு ஒன்று செய்யணும். உன் பாஸ்டர் என்ன செய்ய முடியும் உனக்கு? உன் பாஸ்டர் உனக்கு ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி முன்ன கேட்பேன், நீங்கள்லாம் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் சாப்பிடும் போது கூட உங்கள் பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நான் விட்டுட்டேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எலிஷா அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏன்னா அவள் என்னை கனம் பண்ணினாள். அல்லேலூயா என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளார உண்டானதான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, குழந்தை செற்ற பிற்பாடு அவள் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள். அல்லேலூயா. நம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். வசனத்தை வாசிங்க, 13வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சலகரணியோடும் எங்கள் விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அல்லேலூயா. இது அவள் பிள்ளை பாக்கியம் பெறுவதற்கு முன்பு நடந்த சம்பவம். துக்கத்திலே வருகிறாள் என்று சொல்லி அவள் உள்ளுக்குள்ளார அடக்கி வைத்து கொண்டு வருகிறாள் என்று பாருங்க. அன்னாள் பாருங்க, தேவாலயத்தில் புலம்பி நின்றாள். அவள் யாருக்கும் தெரியல, ஏலி தீர்க்கதரிசிக்கு கூட தெரியல, ஆனால் புலம்பி நின்றாள் என்று சொல்லி நாம் அங்கே வசனத்தில் பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் 16 வாசிங்க கேட்போம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். கவனிங்க, அவளால் நம்ப முடியல. சும்மா என்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ல வேண்டான்றா. அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு வருட காலத்திலே உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னபடியே 17வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. ஒரு குமாரனை பெற்றாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, குழந்தை பாக்கியம் இல்லாத இவள் ஒரு குழந்தையை பெற ஆண்டவர் கிருபை செய்தாள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராளை பாருங்க, குழந்தை இல்லாமல் 100 வயதுக்கு நெருங்கின காலத்திலே கர்ப்பத்தை தொட்ட ஆண்டவர். தேவனால கூடாதது ஒன்று உண்டோ? தேவன் கண்டிப்பாக அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 30 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குற, ஃபெய்த் ஹோல்ட்ஸ் ஆன் when life falls apart. வாழ்க்கை விழக்கூடிய ஒரு தருவாயத்தில் இருக்கலாம்,
ஆனால் விசுவாசம் பலமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. திங்ஸ் கேன் ஃபால் அப்பார்ட் பட் ஃபெய்த் கேன் ஹோல்ட் இட் ஆன். இன்றைக்கி எல்லாமே விழுந்து கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பிரச்சனை, வேலைக்கு போன பிரச்சனை, வீட்டுக்கு வந்த பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் 18 20 வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் மட்டும் விடுறேன். குழந்தை மரித்து போய்விட்டது என்று சொல்லி நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த குழந்தை என்ன சொல்கிறான்? வசனம் 19 பாருங்க. இந்த குழந்தை மரிப்பதற்கு முன்பு சொல்லும் காரியத்தை கவனிப்போம், வாசிங்க. தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. திடீரென்று குழந்தை தலை வலிக்குதுன்னு சொல்கிறான். சொன்ன பிற்பாடு சாயங்காலத்தில் மறித்து போய் விடுகிறேன். என்ன ஆச்சு என்று நமக்கு தெரியல. ஆரம்பத்திலே நாம் கற்றுக்கொண்டோம், திடீரென்று ஒரு ஆபத்து வந்தது என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்ளும்படிக்கு நான் வலியுறுத்துகிறேன் என்றால் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அதனால் பதறாத. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது தைரியமாக போ. நான் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு நீ கவலைப்பட்டால் கூட நான் சொல்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அற்புதம் தான் நடக்கும். ஒரு அல்லேலூயா என்று சொல்லுங்கள். மூன்றாவது காரியத்தை வசனம் 31 37 வரைக்கும் கவனியுங்கள். God's power brings life where death reigns. மரணம் ஆளுகை செய்கிற இடத்திலே தேவனுடைய வல்லமை ஜீவனை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் 33 கவனியுங்க. வாசியமா 33ஆம் வசனம். எலிஷா ஜெபம் பண்ணினான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. 31வது வசனத்தை முதல்ல வாசிங்க பாருங்க. கேயாசி என்ன செய்யறான்? அந்த குழந்தை செத்து கிடக்கிற குழந்தைய கேயாசி என்ற வேலைக்காரன் என்ன செய்யறான் பாருங்க, வாசியுங்கள். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தில் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஏன்னா எலிஷாவுடைய கோலை எடுத்தா அற்புதம் நடக்கும் எண்ணத்தில் செய்து பார்த்தா ஒன்றும் நடக்கல. அப்புறம் நீங்க கவனித்து பாருங்க 32வது வசனம் பாருங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அப்ப எலிஷா 33வது வசனத்திலே அவன் கர்த்தரின் கதவை சாத்தி கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வாசியமா 33ஆம் வசனத்தை திரும்பி வாசி. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? வேண்டுதல் செய்தான். அடுத்த வசனம். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளில் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுதே பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா. அவன் குழந்தைய தொட்டான். அல்லேலூயா. குழந்தையோடு தன் சரீரத்தை கொண்டு வந்தான். அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி குழந்தைக்குள்ளார போகும்படி வேண்டினான். எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்லி அவனுடைய ஜெபத்தை தான் இப்போ நாம் கேட்டோம். 34 35வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம் எப்படி அவன் ஜெபம் பண்ணினான். வாசியம்மா திரும்பி அந்த 2 வசனத்தை. கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பி கிட்ட போய் அவன் மேல் குப்பர படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். 2 முறை அந்த குழந்தை மேலே அவன் படுத்தான். அந்த குழந்தைக்கு சூடு உண்டானிச்சான். 2வது முறை அந்த 7 முறை இந்த குழந்தை தும்பினதாம்.
உயிரோடு எழும்பினான் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவரை கனம் பண்ணுன்னு, விசுவாச நடக்கணும். அல்லேலூயா. தேவ வல்லமையை விசுவாசிக்கணும். எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொள்ளுங்க. தேவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு கையை உயர்த்திட்டு விசுவாச அறிக்கை செய்கிறாங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆண்டவரே, கனம் பண்ணுவேன், விசுவாசத்திலே நடப்பேன், தேவ வல்லமையை விசுவாசிப்பேன். 3 முறை சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நிச்சயமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். செத்து போன எதுவாய் இருந்தாலும் அது உயிரோடு எழும்பும் என்று நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். What seems dead in your life today, I want to tell you in Jesus' name, you will see life in it. Amen. Shall we say amen? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரிடத்துல? இந்த பேட்டரிக்கு ஒரு சார்ஜ் வேணும். இன்றைக்கி என் பேட்டரி சார்ஜ் ஆகணும். நான் எழுந்து நிற்க போகிறேன். சும்மா கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு எழுந்து நிற்க வேண்டாம். இந்த சர்ச்சில் புதன்கிழமைகளிலே கர்த்தர் சில சமயத்தில் என்ன செய்யணுன்ட்டு விரும்புகிறாரோ அதை நாம் செய்யலாம். ஆமேன். இப்போ உள்ளத்தில் படப்படுகிறேன். நான் தான் ஆண்டவரே சார்ஜ் இல்லாமல் சோர்ந்து போய் இப்படியெல்லாம் இருக்கிறேன். நான் எழுந்து நிற்க போகிறேன். என்னை நிரப்புவீங்களா? என்னை நிரப்புவீங்களா? என்னை நிரப்புவீங்களா? Who wants to stand up? யார் இங்கே எழுந்து நின்று எனக்கு ஒரு பலன் வேணும், எனக்கு ஒரு பலன் வேண்டும், எனக்கு ஒரு பலன் வேண்டும், எழுந்து நிற்பேன், எனக்கு தேவ பலன். அதாவது பாஸ்டர் பார்க்கணுன்ட்டு இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டுலாம் எழுந்து நிற்க வேண்டாம். எனக்கு பலனற்று இருக்கிறேன், எனக்கு பலன் வேணும். நாதியற்று இருக்கிறேன், எனக்கு தேவனுடைய பலன் வேணும். ஜஸ்ட் எந்திரிச்சு நிற்க வேண்டாங்க. மற்றவங்க அப்படியே உட்காந்துருக்கலாம். எனக்கு பலன் வேணும். ஐ வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட், ஐ வாண்ட் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு பலன் வேண்டும். இன்றைக்கு நீ நிரப்பப்படுவாயாக. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நிரப்பப்படத்தக்க நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதம் முழுதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன். ஆவியானவர் இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. இந்த மாதம் ஒரு பெரிய தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். உங்கள் வாழ்வு மாறும், எல்லாம் மாறி போகும். லைஃப் இல்லாத, ஜீவன் இல்லாத வாழ்வு ஜீவன் உண்டாகும்.